ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் டேஸ்டியான ஒரு சாதம் வகை தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு டக்குன்னு முடிக்கக்கூடிய ரெசிபிங்க. நம்ம எதுவும் அரைக்கலாம் தேவையில்லை. அதனால் நம்ம எப்படி சிம்பிளான முறையில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதை நான் ஒன்று ஒன்றா நம்ம சமையல் செய்யும்போது என்னென்னங்கிறது நான் சொல்கிறேங்க. இது எல்லாம் தான் தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் அடுப்பில் வச்சாச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் சூடாயிடுச்சு. நான் இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானோடனே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம பட்டையும் சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஒரு 4 துண்டு, சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்லா இது பொரிஞ்சு வாசனை வந்த உடனே நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நான் மிளகாய் பச்சை மிளகாய் 1 மட்டும் முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு சின்ன வெங்காயம் 10 ஆட் பண்ணிக்கிறேங்க. 10-12 இருக்கும். நான் ஆட் பண்ணிக்கிறேன், முழுசாகவே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணாலும் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டு நல்லா வேகட்டுங்க. வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கின உடனே நம்ம இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு சின்ன துண்டும், பூண்டு ஒரு 4 பல்லும் நல்லா கல்லில் இடித்து வச்சுருக்கிறேன். அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது நல்லா பச்சை வாசனை போகட்டும், வதக்கி விடலாம். ராஸ்மல் போன உடனே நான் சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதை ஆட் பண்ணிக்கிற காரத்துக்கு. இது நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த தூள் தான். வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த தூள் போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வித்தியாசமான முறையில் நல்லாயிருக்கும். இதை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்ததை நீங்கள் எடுத்துக்குங்க. நீங்கள் வீட்டில் என்ன சாம்பார் தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த ஸ்பூனில் தான் நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது நல்லா பச்சை வாசனை போய் ஒரு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாப்பாட்டில் நல்ல வாசனை கொடுக்குங்க. அதே சமயத்தில் டேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்குங்க. அதுக்காக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இது நீங்கள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ தக்காளி பழம் ஒரு 6 தக்காளி பழம் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. மீடியம் சைஸ் தக்காளி பழம் 6 எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் 6 தக்காளி பழம் 300 கிராம் அரிசிக்கு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளிப்புச்சுவை அதிகம் விரும்புவீங்க அப்படின்னா இன்னும் 2 தக்காளி பழம் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாங்க. தக்காளி பழம் நல்லா குழைவாக பேஸ்ட் மாதிரி ஆகணும். அப்போ தான் சாதம் நல்லா ருசியை கொடுக்கும். எல்லாமே மிங்கிள் ஆகும்போது நல்லா வதக்கி விடலாங்க. தக்காளி பழம் குயிக்காக வேகிறதுக்கு கொஞ்சம் மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி பழத்துக்களவா. இப்போ நல்லா கலந்து விடலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுங்க. நல்லா தக்காளி பழம் குழைவாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கொஞ்சம் மட்டும் புதினா இலைங்க, ஒரு 6-7 இலை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா இலை அதோட ஒரு கொஞ்சம் மல்லி இலைங்க, கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வாசனைக்காக ருசிக்காக ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் அரிசி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கழுவிட்டு நனைய வச்சுட்டேனுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் நனைய வச்சிட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேனுங்க. நீங்கள் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. ஏன்னா பழைய அரிசின்னா ஒரு மாதிரி தண்ணி தேவைப்படும், புது அரிசிக்கு கொஞ்சம் குறைவாக தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம இந்த அரிசி போட்டு இல்லைங்களா, அதனால அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்தது தக்காளி பழத்துக்கு மட்டும்தான் சேர்த்துருந்தோம். இப்போ சாப்பாட்டுக்கு சேர்த்து நம்ம உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் பார்த்தாச்சுங்க, உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, மூடி போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது
விசில் வந்துருங்க. விசில் வந்து நம்ம ஒரு 2 விசில் மட்டும் விட்டால் போதுங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க. 2 விசில் வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் 2 விசில் வந்துருச்சு. சாதம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பொழு பொழுன்னு இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது காட்டல, ஏன்னா கேமராவை பக்கத்தில் கொண்டு போக முடியலைங்க, டேமேஜ் ஆகுதுன்ட்டு நான் ஓப்பன் பண்ணி கிளறிட்டு காட்டுறேனுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக உதிரி உதிரியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட தண்ணி அளவாக வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக வருங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.